ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன vlog வந்து பார்க்க போறீங்கன்னா, என்ன நான் என்ன பண்ணிட்டா அடுப்பா அது நான் எங்க செட் பண்றேன் எனக்கு தெரியாது. நீ செட் பண்ணிருங்க. நான் பாத்திரம் கழுவுறேன். அவ்வளோ நாள் ஆச்சு. நான்லாம் சின்ன வயசா இருக்கிறப்ப இப்பதான் வீட்டுக்குள்ளேயே பாத்திரம் கழுவுறோம். எங்க ஊருக்கு போனா கூட எங்க மாமியார் வந்து வீட்டுல சிங்க் இருக்கு. வண்டி எங்க பாத்தியா என்னது அடையாளம் அடையாளம் டம்ளர் யார் வீட்டுக்காச்சும் போனா கண்டுபிடிக்கிறதுக்கோசரதா எல்லா டம்ளர்லயும் பெயிண்ட் அடிச்சு எங்க அப்பா தான் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். குடத்துல எல்லாம் பேர் எழுதுவாங்க தெரியுமா, குடம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன் சித்தி எதுக்கு டம்ளர் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? அடையாளத்துக்கா? இருக்கிறதுங்க 4 வீடு தான். அந்த 4 வீட்டுல தான் உங்க டம்ளர் இருக்கும். 4 வீட்டுல இருக்கு, எது நம்ம டம்ளர் தெரியணும்ல, கண்டுபிடிக்க முடியாது. என்னடா நான் பாக்குறேன், என்னது இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா பெயிண்ட். பாத்திரம் உள்ள இருந்தா எடுத்துட்டு வாங்க சித்தி. பாத்திரம் எல்லாம் கழுவுடுவோம். நான் சொல்ல மறந்துட்டேன். நானும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ சிங்கேனா இந்த வீட்டுக்குள்ள பாத்திரம் கழுவுனாவே அவங்க பெரிய பணக்காரங்கன்னு நினைச்சுப்போம். அவதான் பணக்காரங்க வீட்டுல மட்டும்தான் வீட்டுக்குள்ளேயே பாத்திரம் கழுவுவாங்க அப்படின்னு சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப அதெல்லாம் தெரியல. ஆனா அப்ப அதுதான் உண்மை. மாடி வீடு கட்டுறவங்க மட்டும் தான் வீட்டுக்குள்ள சிங்க் வைப்பாங்க. நாங்களாம் ரோட்ல போட்டுட்டு ரோட்லயே துண்டு ரோட்லயே பாத்திரம் கழுவிட்டு இருக்கோம். ஐயோ கடவுளே. இப்ப எங்க மாமியார் கூட என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள பாத்திரம் கழுவ சொல்லி சிங்க் போட்டு கொடுத்தா எங்க மாமியார் வந்து ஐயோ அதான் பழக்கம் வீட்டுக்குள்ள பாத்திரம் கழுவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூரா பாத்திரத்தை கொண்டு வந்து வெளியே கழுவுறாங்க. இடம் இருக்கிறனால கழுவுறாங்க. எங்க இடம் எல்லாம் கழுவிப்பாங்க. ஏமா ஒன்னாவது லைட் தான் எரியும். பயந்துட்டியா? ஒண்ணு இல்ல அந்த இந்த சவுண்ட் மாதிரி வந்துட்டு டிடுக்கு டிடுக்குன்னு சவுண்ட் வருதா? அவங்க கதவை சாத்திட்டாங்க. 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு வெற்றி பிரித்திசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கும்பல் வரப்பதான் சண்டே ஒரு கார்ல டிரைவர் சீட்ல நான் தான் உட்காருவேன். அவன் வந்து நான் சொல்லுவான், இவன் ஒரு பக்கம் நான் சொல்லுவேன், இவன் மாமா அம்மா அவன் அப்பா அம்மா. ஓட்டு 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 கடல் பண்ண ஓட்டுது. என்ன ஓட்டவே இல்லை, நீ வாங்கிட்டு கொடுத்த சைக்கிள் போய். ஏன்டா நேராவே உனக்கு ஓட்ட தெரியாத தம்பி? எங்க இந்த டயர் கீழே இருக்கணும்னு நினைக்கிறேங்க. நீ எத்தனை நாளா ஓட்டல? 3 நாளாவா? உனக்கு 3 நாளா தான் காய்ச்சல் ஆச்சு. நாங்க எங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். அடுத்த ஒரு செட்டு வந்துட்டு இருக்காங்க ஊர்ல இருந்து. என்ன ஏதுங்கிறது நெக்ஸ்ட் விலாக் சூப்பரா உங்களுக்கு. வெற்றி நம்ம எங்க போறோம்? எங்க போறோம் நம்ம? எங்க வீட்டுக்கு. சரி போலாம். எங்க வீடாது? நான் யாரு எங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன்? வெற்றி நான் யாரு? நான் யாரு? சரி எங்க வீட்டுக்கு வர? வரக்கூடாது. நீ எங்க வீட்டுக்கு வரவே கூடாது. அப்புறம் யாருன்னு சொல்லு. துர்காவா? அந்த பிள்ளை அதுக்கு வருது அப்படின்னு எங்க அப்பா சொன்னதுக்கு சொன்னா, டே நான் நல்லா இருக்கிறேன் இப்படி சொல்றியே, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஏன்டா அந்த பிள்ளைல வீட்டுக்குள்ள மட்டும் அந்த பிள்ளை அதுக்கு வருது சோபிக்கிறதுக்காக சொல்லு அப்படின்னா. இப்ப எங்க சித்திட்டு போயிட்டேன், ஏமா சோபிக்கிறதுக்க வரல அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன் இந்தாடா நான் யாரு? பிரித்திசா கார் சேவை எடுத்து நம்ம கிளம்பலாம். கார் சேவை எடுத்து ஓடு ஓடு. பிரித்திசா அங்க மாட்டி வச்சிருக்க, எடுத்துட்டு வா. வெற்றி நீ எங்க போற? என்னவா
கார் சேவை எடுக்க போகிறான்னா காலைல எழுந்திரிச்சு நான் யாருன்னு கேட்டேன், நீ யார் எனக்கு தெரியாத, நீ யாரு அப்படிங்கிறான். என்ன சுருதி கேட்டா, சுருதியா தெரியும் தெரியும், சுருதி யாருன்னா அக்காவா, நான் யாருன்னு தெரியாதா, பிரித்திசா வந்து அக்காவா, ஆனால் நான் யாருன்னு தெரியுமா. எதுக்கு நான் யாரு, நான் யாருன்னு சொன்னாதான் வேலை கூட்டிட்டு போவேன். நான் யாருன்னு சொல்லியே நீ ஆகணும். சரி அக்காவுக்கு ஒரு முத்தம் கொடு, அப்பதானே ஒத்துப்பேன். முத்தம் கொடு அக்காவுக்கு. இங்க அக்காவுக்கு இல்ல அவன் யாராச்சும் இப்படி வந்து இப்படி வச்சுட்டு இப்படியே வச்சுட்டு அப்படியே பல்ல கடிப்பான். உங்க மிஸ் எல்லாம் பாப்பாங்க. முத்தம் கொடு. வெற்றி வந்து என் தம்பி பார்த்துக்கோங்களாம். வெற்றி ஸ்கூல் மிஸ் எல்லாமே என்னை கேட்பாங்களாம், வெற்றி எப்படா நீங்கள் அக்கா கூட்டிகிட்டு வருவேன். மேகப்பிரசாத், சாரி மேகப்பிரசாத். உங்கள் மிஸ் என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? என்னை பற்றி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அக்காவை பற்றி கேட்க மாட்டாங்களா? என்னடா கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ எடுக்கிறதுனால எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். உனக்கு காரில் இடமே இல்லை, உன்னை நான் கூட்டிகிட்டு போகல. நான் பிரித்திசா, சுருதி, அம்மா, அப்பா எல்லாம் போயிட்டுறோம். நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. ம் ஸோ சரியானவன். இந்தா இந்த கார் திறந்து விடுறது. இப்போ ஓப்பன் பண்ணி உட்காரு. எல்லா பக்கமும் திறந்துருக்குது. பிரித்தி இது யாரு? அது யாரு? நீதானா? அது யாரு? அக்கா தானே? இப்போ இது ஓபன் பண்ணி கொடுங்க தெரியல. அதான் இப்படி அமுத்துட்டு பிடிச்சாங்க. ஒரு அமுத்துறோம். அமுத்து எங்க கை உள்ளோட உள்ள அமுத்து. அப்படியே அமுத்து. அவ்வளோதான். வெற்றி நீ உள்ள முன்னாடி உட்காந்துக்கோ. இப்படி இப்படி அங்கே அந்த சீட்டு அதுல கதவு மெதுவை திறந்துக்கோ. திறந்து வச்சுக்கோ. என்னடா அதுதான் திறந்து கொடுத்தேன். இன்னொருத்த வருவான் நன்வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல. இந்த டிரைவர் சீட்டுக்கு 2 பேர் சண்டை போட போறானு. அவன் தானே மாமாவும் மச்சாவா 2 பேரும். இவன் தான் தாய் மாமன். சோபிகாவுக்கு ரித்திகாவுக்கு, தன்வந்துக்கு தன்வந்து கூட ஒத்துக்கலாம். சோபிகாவுக்கு தாய் மாமா. இந்த பிள்ளை கூட டே தாய் மாமா என்னடா வேணும் உனக்கு, இன்னும் மகாமான்லாம் கூப்பிட முடியாது அப்படிங்க சோபி. போலாமா? எங்க போலாம்? எங்க போலாம்? எங்க போலாம் சொல்லு. போலாம் ஊருக்கு போலாமா? எந்த ஊருக்கு? கோயம்புத்தூரா? ஆ எந்த ஊருன்னு சொல்லு. போலாம். ஹாய் சொல்லு எல்லாருக்கும். டாட்டா சொல்லு. டாட்டா சொல்லு. அங்கே பாரு எல்லாரும் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு செல்லுக்குள்ள. ஹாய் சொல்லு. பாய். எக்க வந்து நான் யாரு? சுருதி யாரு? சுருதி யாருன்னு தெரியுமா? தெரியும். அத்தை தலையாட்டுறான். சுருதி யாரு? தெரியாது. சுருதி வந்துகிட்டு இருக்குது. நன்வந்து ரிசுவந்தெல்லாம் வராங்க. தெரியுமா உனக்கு? வராங்க. தந்து வரான். தந்து சரி ஏங்க எங்க இங்க வாய. வெற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். நம்ம கார் எடுத்து கிளம்பலாம். நீ எதுக்கு வர? எங்களே தெரியாது. நீ வராத. கார் கோசம்லாம் வருவியாட எங்க கூட? ஆமா. அக்கான்னு சொல்ல. என்ன நான் யாரு? வெற்றி. அப்புறம் உனக்கு நிறைய பால் லாஸ் வரும். என்ன தெரியாது சொன்னீங்கன்னா பெருசானதுக்கப்புறம் என்கிட்ட தான் வந்து அக்கா அக்கா அப்படிங்கணும். அப்போ கேட்பேன் உன்னை, என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொன்னலடா, போடா உனக்கு எதுவும் இல்லை. இப்போ நான் யார் பிரித்திசா? சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் சைக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்கன்ட்டான். இப்போ எங்க அப்பா பைக்ல தான் இருக்கும்ல, ஸ்பேனர்லாம் அங்க நிக்குது. அது என்ன காருக்கு பின்னாடி? வண்டி யார் எடுத்துட்டு வருது? அப்பா வண்டி அங்க இருக்குதா? இருக்கா? ம் நான் பார்த்துட்டேன். நீ எனக்கு காட்ட வேணாம். வா மாமாட்ட சாவி வாங்கி கொடு. போய் வாய். யாருக்குமா அது?
யாருக்கு இளநீ? யாருக்கு? எனக்கு தான். எனக்கா? நான் யாரு? இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே சக்கான்னு சொல்லுவியாடா? நான் யாரு? சித்தி எனக்கா? அக்கா ஏய் அந்த பிள்ளைய அக்காவை கூப்பிடுற? ஃபர்ஸ்ட் அக்கா அந்த அக்கா அந்த அக்கா முதல்ல அக்கான்னு கூப்பிடு. டே நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அக்கா. வெட்டே அப்பா பார்த்தீங்களா ஹேர் ஸ்டைல்லாம் க்ளீன் ஷேவு. இப்போ எங்கே உங்களுக்கு முடி எங்க? 2 காது ஒரு காது கழட்டிட்டீங்களா? தோட்டை ஒரு தோடு கழட்டியாச்சு. இவன்ட்டு இன்னும் என்ன வேணும்னு கேளுங்கப்பா. சைக்கிள் சரி பண்ணியாச்சு, நீ ஓட்டவே மாட்டீங்களா? சைக்கிள் அவங்க மாமா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இவன் வந்து சைக்கிள்னு சரி பண்ணல, டிக்கியில் எடுத்து வச்சுட்டு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எடுத்து வைக்க சொல்லிட்டு இருக்கான். கார் சேவி தொலைச்சிட்டான். இப்போ கார் சேவி எங்கன்னு தெரியல. மாமா இளநீ வெட்டிட்டு இருக்காரு. எங்க வெற்றி? இவ்வளோ தண்ணி வருமா தேங்காவில்? வெற்றி தண்ணி எனக்கு, இளநீ உனக்கு. இளநீ நான் சாப்பிடுறேன். தண்ணி பார்க்கலாம் குடுக்குறானா இல்லை அவன் குடிச்சிட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறானான்ட்டு இப்போ தெரியும். குடிக்க அக்காவுக்கு அக்காவுக்கு சரி குடிச்சு குடி குடி குடி, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அந்த பிள்ளை பேர் ஸ்பூன் எடுத்துட்டு வந்து நிற்குது. எனக்கா? நீ குடிக்கல? நீ குடி குடி குடி, நான் அப்புறம் குடிச்சிக்கிறேன். இன்னொரு இளநீ இருக்குல்ல, அது நான் குடிச்சிக்கிறேன். ஃபுல்லாத்தையும் குடிச்சிரு.